டூட்ஸ் நீ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி துதக்கியோட எபிசோட் 21. லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டிருப்பா ரியோ கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அதோட கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் காலையில் ஸ்கூல் வந்திருப்பா. ஸோ அது எல்லாமே மறைச்சிட்டு எப்பயும் போல ஜாலியாக அந்த மாதிரி வந்துட்டு இருப்பா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயும் பழகிறா. பட் நான் ரியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்கா, பேச மாட்டா. அப்புறம் வந்து ஸோ போர் அடிக்குது என்னையோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம ஒரு குறைக்கி இல்லைனா ஒரு பார்ட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. குறைக்கி பண்ணிட்டு பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரும்போது பேசிகிட்டே வராங்க. ஸோ கத்தி கத்தி பாட்டு பாடி பார்த்திங்கன்னா தொண்டை இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ரியோ மேலே இருக்க கொஞ்சம் கோவம் வந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். உடனே நம்ம சாவகாவுக்கு வந்து பாடா எப்படியோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பா. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து தோருக்கிட்ட ஒரு டைம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ என்ன பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. என்ன பேச போகிறான் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி பேசணும்னு நினச்சேன்னா ஐ லவ் யூ சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிவிடுவா நம்ம யோசிதா. உடனே இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகிறாங்க. ஒருவேளை இவ ப்ளே பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் சும்மா நினச்சதே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கா. கரெக்டாக ரெண்டு பேர் ஷாக்காக நின்று பார்க்குறாங்க. சவக்கவும் என்னவோ பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோர் வந்து கூப்பிடுவோம். ஸோ தோர் வந்து அந்த இடத்துல வந்திருப்பான். உடனே வந்தோடனே இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடும். நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். கிளம்பலான்ட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கு வந்து யஷிதான்னு கூப்பிட்டு என்ன பண்ணணும்னா நீ மினி ஸ்கர்ட் போட்டிருக்க அப்படிங்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாப்பியாக அதை பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஆசை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவா. அப்போ வந்து ரியோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஜாகிங் போயிட்டுருப்பான். அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறதையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டோரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீ ஷாப் வேணா போகலாம், அங்கே போய் வெயிட் பண்ணலாம் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே போகிறாங்க. ஸோ எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்குறா யோசிதா. அதுக்கு வந்து உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோறு சொல்கிறான். உனக்கு வேலை எதுவுமே இல்லையான்னு கேட்பா. அதுக்கப்புறம் இல்லை நான் வேலையை இருந்துச்சு, பட் ஆனால் நான் முன்னாடியே முடிச்சுட்டு உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிதா வந்து ஒரு ஸ்பின் பண்ணி காமிப்பா. ஸோ எப்படி எதுக்குன்னா ஸ்கர்ட் போட்டிருக்கல மினி ஸ்கர்ட்டு, ஸோ அதை காட்டுறதுக்காக அப்படி டான்ஸ் ஆடி காப்பா. இவன் வந்து பார்த்திங்கன்னா கை தட்டிகிட்டு இருப்பான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மினி ஸ்கர்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் உன்னை டெய்லியுமே பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து, நீ எப்பயுமே ஆஃப் டே தானே போட்டுருப்பேன். ஸோ அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படிங்கிறான். ஆனால் டான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கால் கூட செக்ஸியாக இல்லையா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. ஓகே ஏதோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அங்கே வந்து நிக்குமான் அன்மான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து வாங்கிட்டு வரான் கரெக்டாக. ஸோ வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு பழைய மெமரி வருது யோசிதாக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்குமான் நின்மான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது இருக்கும். ஸோ ரெண்டு பேன் கேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேக்கு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிருக்கா. பட் ஆனால் காசு இல்லை. ஸோ ரெண்டுமே சாப்பிடணும்னு ஆசை. கடைக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறா. ஆனால் காசு அவங்ககிட்ட இல்லை. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோறு இருந்துட்டு ரெண்டுமே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வாங்கி தருவான். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் கையிலே வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீ சாப்பிட்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளவி ஐடியாவாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லைட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே லைட் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். இல்லை நாங்கள் எப்பயுமே அங்கே தான் இருப்போம். ஸோ நாங்கள் பசங்களோட அங்கே தான் கடைசியாக நான் மீட் பண்ணுவேன். ஆனால் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கோ குட்டி பையன் வந்து அங்கே நின்றுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடும். என்னாச்சு இப்போ ஏதோ பேய் கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது யாரும் இல்லை நீ தான் அப்படின்பான். ஏன்னா விடிகாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock அந்த டைம்லேயே வந்து நீ நின்றுட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து எப்பயுமே நேரமாக இருந்திருப்பான். ஏன்னா ஒரு அத்லட். ஓகே அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பேசிட்டு ஸோ அங்கேருந்து போவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போகும்போது எல்லாம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வீட்டுக்கு போவாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காஃபி குடிக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சவக்கா வந்து டவுட்டில் கேட்குறா. ஸோ நீ எப்போயாவது லவ்வில் விழுந்திருக்கும்போது ஸோ இந்த மாதிரி சின்ன கஷ்டமான சூழ்நிலையில் அழுதுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து இது சாதாரண விஷயம் தானே. ஸோ எப்பயுமே அடிக்கடி நினச்சி அழுதுட்டுருப்பேன். ஸோ என்னோடய இதை வந்து மறைக்கிறதுக்காக அவள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறான். இன்னொரு கிரவுண்டு தெரியுமா, நீயும் ரியோ தானே ஃபைட் பண்ணிக்குவீங்க, நீ கூட அழுதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிரவுண்டை காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னுமா நீங்கள் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறான். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை விஷயத்தை வந்து சொல்கிறா. இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ரியோ வந்து இது கால் பண்ணியிருப்பான்ல. ஸோ கால் பண்ணி யாருன்னு தெரியல புலம்பிட்டு இருப்பான், எனக்கு இந்த மாதிரி விஷயத்தை வாங்கியிருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரியோ வந்து இவங்க அண்ணனுக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து இவளுக்காக வந்து வந்திருக்கான் பார்க்குறதுக்காக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ரியோ அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ நீயும் ரியோ நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெண்டு பேருமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த பசங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல பசங்க, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா இந்த யூனிஃபார்ம் வந்து உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்மா. ஸோ இந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீ ஹை ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு டீனேஜ் மாதிரி அப்படின்மா. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக வரும்.
நீ சின்ன வயசில் என் கூட இருந்தது அது என்னால் மறக்க முடியாது. தோறு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் உன்னை சீன் எதுக்கு கூப்பிட்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறான். ஸோ அது ஒரு காரணம் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இல்லை அது ஒன்றும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நீ வேணா சீன்னு சொல்லிப்பாரு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவள் வந்து சொல்லுவா, பட் ஆனால் டல்லாக சொல்லுவாள். பட் ஆனால் சீனு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் ஆகும். ஸோ அந்த வேர்டு சொல்லும் போதே ஸ்மைல் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன்னை நான் சீன் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது இவன் நின்று ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவான். இவன் வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா ஐ லவ் யூ டூ அப்படின்பான் நம்மளோட தோரோ. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் சொல்லுவான்ட்டு யோசிதா வந்து திங்க் பண்ணிருக்கா. நான் சொன்ன லவ் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஸோ அது வந்து வேறு மாதிரி லவ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறா, நீ ஏன் அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிறேன், உனக்கு 24 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கப்புறம் ஆமாம் எனக்கு 24 வயசு ஆகுது, இல்லை நான் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டேன், பட் ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஸோ நாங்கள் கடைசி வரைக்கும் இருப்போம்னு எங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோறு சொல்லுவான். ஸோ அதே பிளான் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவன் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நினச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோறு போகும்போது என்ன சொல்லுவான்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுவாள். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவான். இவங்க அண்ணன் வந்து கரெக்டாக கிளம்பியிருப்பான் நைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ப்ரெட்டு ஸோ நேற்று வாங்கி தந்தது எல்லாத்தையும் வாங்கி பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுப்பான். நீ ரொம்ப ஹைட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிசு எங்கன்னு சொல்லி கேட்குறான் நம்மளோட யோசிதாவை. ஸோ அவள் அப்பயே வீட்டுக்கு போயிட்டா கிளம்புறான். ஸோ கிளம்போதும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சிசு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜோடியாக இருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இல்லை என்னை விட உனக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யோசிதா பார்க்கறதுக்காக வேகமாக வர்றான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். அப்போ தான் அவங்க அம்மாட்ட கேட்குறா, இல்லை இன்னும் வீட்டுக்கு வரல, அந்த இடியட் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிடுவா. அதுக்கப்புறம் சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பா கடல் வரமா. ஸோ டேரெக்டாக அங்கே வந்துடுவான். வந்தோடனே என்னாச்சு நான் உனக்கு ஆறுதல் ஏதோ பண்ணுமா, ஸோ சீரப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி இவன் கேட்குறா. நமக்குள்ள தான் ஃபைட் ஆச்சு இல்லை, நான் தான் உங்க கூட பேச வேணாம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்பி நீயே வந்து பேசுகிறான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரியோ உட்காந்துருவான். இல்லை என்னை மன்னிச்சிரு பார்த்தீங்கன்னா வந்து யோசிதா வந்து சொல்லிவிடுவா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் நீயே அதுக்கப்புறம் தோறு ஸோ நம்ம 3 பேருமே இங்கேருந்து தான் வந்து கடைசியாக அவன் தோறு ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்பயுமே நம்ம இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு, ஸோ நான் உங்ககிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன், ஸோ தப்பாக நடந்துக்கிட்டதில்ல, ஸோ அந்த மாதிரி சண்டை போடுறதை பற்றி கிஃப்ட் வந்து உன் பர்த்டேக்காக தான் நான் கொடுக்கலான்னு இருந்தேன் ஞாபகப்படுத்தலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவான்னா என் பர்த்டே நினைப்பில் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டிருப்போம். நான் வந்து தோறு வந்து நான் இதாக பார்க்கல, ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அண்ணனாக பார்க்குறேன், அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டு இருக்கனால அவன் மேலே எனக்கு ஸோ எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ தோறுகிட்ட வந்து மேட்ச் ஆக முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரியோ என்ன பண்ணுறேன்னா இல்லை நீ தோறு உண்மையாகவே நீ லவ் பண்ணுற அப்படி லைக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆறுதல் சொல்லுவான். உடனே இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தண்ணி வந்துடும். அது தெரியுதுல்ல, ஸோ எனக்கு எப்போயாவது எனக்கு துணைக்கு இதே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அழுதுட்டு அப்படியே 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு வந்து முடிக்கிறாங்க 21. ஓகே எஸ், இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து சைன் ஆஃப் அஃபெக்ஷனோட எபிசோட் 1 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. மறக்காம அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.